ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பேப்பர் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அது டிஓசி இருக்கலாம், இஎம்எஃப் இருக்கலாம், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கலாம், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்ஸ் வந்து இருக்கலாம். இது போக அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேறு பேப்பர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4 டிபார்ட்மெண்ட் நான் பிரித்து கொடுக்க போகிறேன். அதே தான் உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த M4 பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தியரம்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நீ அப்ரோச் பண்ணுறப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு போடுங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபைனல் ஆன்சராக கொண்டு வர பாருங்கள். ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது, அதனால் ஸ்டெப்ஸை கரெக்டாக எழுத பாருங்கள். சிம்பிள், அதாவது வந்து சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக போடுங்க. அதாவது மியூனா, மீன், பிஎஃப்ஏனா, ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி இருக்கலாம் கரெக்டாக போட பாருங்கள். ஸோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ராபபிலிட்டி எழுதுறீங்க அப்படின்னா அதில் டினாமினேட்டரில் ப்ராபபிலிட்டி எழுதுனா அதை கரெக்டாக போட பாருங்கள். யூனிட்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணாங்க. அதாவது நடுவில் வர ஸ்டெப்ஸ் எப்பயுமே, அதாவது ஸ்டெப் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கனால அந்த M4 பேப்பரில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் கை கொடுக்கும். அதை கரெக்டாக போட பாருங்கள். ஃபார்முலாவை தப்பாக சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே வந்து எழுதுறாங்க. அதுதான் பெரிய தப்பு, உங்களுக்கு மொத்தமாக முடிச்சு விட்றோம். ஸோ ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இஎம்எஃப் பேப்பரில் வந்து லாஸ் ஈக்குவேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெரிவேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு அதை சால்வ் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு. சப்போஸ் நான் படிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு அந்த டெரிவேஷன் மறந்தாலும் லாஸ்ட் அந்த டெரிவேஷனை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெரிவேஷன் சால்வ் பண்ண தரனால என்னதோ எழுதி வச்சுட்டு லாஸ்ட் அந்த ஆன்சர் போடுறீங்க, அந்த டெரிவேஷனில் வர ஃபைனல் இது போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்ஸ் இருக்கும். முடிஞ்சாலும் எல்லாம் படிங்க. அதை லாஸ்ட் அந்த இதை நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. டிப்ஸ்ன்னு பார்க்குறப்போ டெரிவேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்க. அசம்ஷனை கரெக்டாக மென்ஷன் பண்ண பாருங்க. டயக்ராமை கரெக்டாக போட பாருங்க. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்குறப்போ வெக்டர் டைரக்ஷனை வந்து தப்பாக போட்டுறாங்க. யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூனிட்ஸை மென்ஷன் பண்ண பாருங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்க ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எரர் பெர்சன்டேஜ்லாம் அந்த ஃபார்முலாஸ் படிச்சு வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம் போட பாருங்க. எல்லா பார்ட், அதாவது ஒரு டயக்ராம் வரைகிறீங்க அப்படின்னா அதில் எல்லா பார்ட்ஸையும் மென்ஷன் பண்ண பாருங்க. ஹெட்டிங் போட்டு சப்ஹெட்டிங் போட்டு இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் வளவலன்னு பேராகிராஃப் எழுதாமல் ஸ்டார் போட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. 1 2 போடாமல் ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா இப்போ 10 பாயிண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு 9 பாயிண்ட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நிறையா நீங்கள் எழுதிருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்குறப்போ அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷனை கரெக்டாக பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூனிட்ஸ் போட பாருங்க. பிரிட்ஜ் பேலன்ஸ் ஈக்குவேஷனை தப்பாக போட்டுறாங்க. லாஸ்ட் டிஓசி பொறுத்த வரைக்கும் டெஃபனிஷன் கொடுங்க, டயக்ராம் கொடுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸ்டேட் டிரான்சிஷன் அந்த இதை வந்து கரெக்டாக போட பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பும் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸுங்கிறப்போ டிஎஃப்ஏ, என்எஃப்ஏ, சிஜிஎஃப், பிடிஏ இதை கரெக்டாக போட பாருங்க. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டிங் ஸ்டேட்டை தப்பாக பண்ணிடுறாங்க. டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏவோட ரூல்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அது மாதிரி கிராமர் ப்ராடக்ட் நோட்டேஷனை வந்து தப்பாக பண்ணிடுறாங்க. ஓவராலாக அந்த எல்லா இதுவும் பார்க்குறப்போ ஃபார்முலாஸை ஃபஸ்ட் நல்லா படிங்க. ஃபார்முலாஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது தனியாக ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. கொஸ்டினை எக்ஸாம் ஹாலில் போகணும், நல்லா ரீட் பண்ணுங்க. அவங்க கேட்டிருக்க என்னன்னு பாருங்க. ஸ்பிளிட்டிங் கொஸ்டின் வருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. நமக்கு இந்த கொஸ்டின் தெரியும், நம்ம வந்து 13 மார்க்கில் படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்க மார்க்கை விட அதிகமாக, அதாவது நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க. ஃப்ரண்ட் பேஜில் யாரும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் யாரும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இந்த டிக் பண்ணுறதும் கரெக்டாக டிக் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுற மாதிரி உள்ள அந்த சப்டிவிஷன் 11A இருக்குது, அதில் சப்டிவிஷன் 1 இருக்குன்னா அதையும் உள்ள கரெக்டாக தெளிவாக போட பாருங்க. ஸோ ஆன்சரை கடைசி முடிஞ்சால் பாக்ஸ் போட்டு காட்டுங்க M4 பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அதே மாதிரி ஸ்டெப்ஸை டெரிவேஷனை கொண்டு போறீங்க அப்படின்னா ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிட்டுருங்க. அதே இந்த ஓவராலாக பார்க்குறப்போ அது யூனிட்ஸ் மெயினாக போட்டுருங்க. யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓவராலாக பார்க்குறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பேப்பரில் மார்க் எடுக்க முடியும் எல்லாருமே. அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி குட்டியாக ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஒரேடியாக பெருசாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேப்பர் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பேப்பரை கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாருமே நல்லா பண்ணி விடுங்க. ஆல் த பெஸ்ட். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.